எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கிதம்லா. இன்னைக்கு நம்ம அர்பன் ஃபிட் எஸ் ஸ்மார்ட் வாட்சோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ இதான் நமக்கு அர்பன் ஃபிட் எஸ் ஸ்மார்ட் வாட்சோட ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் வாட்சே தெரியுது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இது நமக்கு ப்ளூடூத் காலிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபோன்ஸ் ஆன்சர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்பேஸ் கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இந்த அர்பன் ஃபிட் எஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸில் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் திருப்பி அர்பன் வேரபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டா ஃபிட் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பை தான் நமக்கு இந்த வாட்சோட பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பின்னாடி பார்க்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லி 13,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி அமேசானில் நீங்கள் இந்த வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்மளுக்கு சார்ஜிங் கனெக்டர்ஸ் அப்படின்னு நமக்கு அந்த பிக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி AMOLED டிஸ்பிளே இருக்குது, ப்ளூடூத் காலிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட்டிங் க்ரவுன் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நமக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு வாட்டர் ரெசிஸ்டண்டான வாட்ச். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உள்ளே நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்சே கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்மார்ட் வாட்சோட பேக்கிங் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ள நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அர்பன் ஃபிட் எஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை சுற்றி இருக்க பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாமே நம்ம பீல் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பீல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கவர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போ பீல் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அர்பன் ஃபிட் எஸ் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அர்பன் ஃபிட் எஸ் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது நம்ம பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்ஸ்க்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராப் ஒரு சிலிகான் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு நான் சொன்னபடி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.78 இன்ச் AMOLED டிஸ்பிளே. இது நம்மளுக்கு 550+ நைட்ஸ் பிரைட்னஸ் இருக்குது. அதே சமயத்தில் IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட. பேக்கில் நம்மளுக்கு ஏகப்பட்ட சென்சார்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பின்ஸும் நமக்கு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நம்மளுக்கு IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, நீங்க எங்க நனைஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்களே உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கிட்ட நம்ம வாட்சை தண்ணியில ஃபுல்லா முக்கி எடுத்திருக்கோம். ஸோ வாட்ச் நமக்கு வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ வாட்ச் நம்மளுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. ஸோ இது நமக்கு கண்டிப்பா ஒரு IP67 வாட்டர் ரெசிஸ்டன்டான வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வாட்சோட ஓவர்வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த வாட்சை எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் நம்ம வாட்சுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பூட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளுக்கு ஃபோனில் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப் நீங்கள் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இந்த டா ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மேலே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நம்ம அர்பன் ஃபிட் எஸ் நமக்கு டிஸ்கவர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த வாட்ச் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு அர்பன் ஃபிட் எஸ் இப்போ நமக்கு ஃபோனோட அது பேர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு அப்டேட் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஸ்டெப் கவுண்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்க மாதிரி இதுலேயும் நமக்கு ஸ்டெப் கவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்சால் நமக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் ஆப்ஷன்ஸும் அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஹார்ட் ரேட். ஸோ இந்த வாட்ச்ல நமக்கு ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதால் உங்கள் ஹார்ட் ரேட்டையும் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ நமக்கு அந்த ஹார்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிபி. ஸோ இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ப்ரெஷரையும் உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஆப்லேயும் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சில் நம்மளால் பிபி கண்டிப்பாக ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு பிளட் ஆக்சிஜன். ஸோ பிளட் ப்ரெஷரும் நமக்கு இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் ஆக்சிஜனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஆப்லேயும் நமக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்டோர் ரன்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷன் பர்மிஷன் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ லொக்கேஷன்
பெர்மிஷன் குடுத்தா தான் உங்க லொகேஷன் வந்து இதால வந்து கரெக்ட்டா வந்து ட்ராக் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்கச்சக்கமான ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து அத பத்தி வந்து டீட்டெயிலா வந்து அந்த ட்ரெய்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்க வந்து நம்மளுக்கு அர்பன் ஃபிட்னஸ் வாட்சோட செட்டிங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ். ஸோ இதில வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வாட்ச் ஃபேஸ் வந்து நீங்க மாத்துறது ரொம்ப சிம்பிள்ங்க. ஜஸ்ட் வந்து அந்த வாட்ச் ஃபேஸ் மேல கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, உங்க வாட்ச்லயும் நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ் வந்து மாறிரும். ஸோ எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டா சில வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மோர் வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கீழ வந்து ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ரீ இன்ஸ்டால் வாட்ச் ஃபேஸஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோர் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 1, 2 இல்லங்க, நமக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகல. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கண்டிப்பா தேவை. ஸோ அதுல வந்து நீங்க வந்து இத வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒருவேளை ப்ரீ இன்ஸ்டால்டே புடிச்சிருந்தா நீங்க வந்து இன்டர்நெட் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாட்ச் ஃபேஸஸ் வந்து புடிச்சிருக்குன்னா, நீங்க வந்து இத வந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வாட்ச் ஃபேஸ் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நான் சொன்னபடி இதில வந்து உங்களால ஃபோன வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். அதாவது ப்ளூடூத் காலிங் வந்து இருக்கு. ஸோ டைரக்ட்டா வந்து வாட்ச்லயே நீங்க வந்து ஃபோன் வந்து பேச முடியும். அதாவது உங்க வாட்ச் வந்து நம்மளுக்கு ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களால ஃபோன் வந்து பேச முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து குடுக்கணும். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸும் நீங்க வந்து குடுக்கணும் முடியும். ஸோ WhatsApp அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து வாட்ச்ல இருந்தே வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அலாரம்ஸ். ஸோ அலாரம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அலாரம்ஸ் ஆப்ஷனும் இதுல வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு வாட்ச் ஃபங்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அலாரமும் நமக்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஒண்ணா நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த செடட்ரி ரிமைண்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க சூஸ் வந்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேட்டரி சேவிங் ஆப்ஷன் இருக்கு. அதே சமயத்தில ஃபோன் மியூசிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து கன்டினியூஸ் ஹார்ட் ரேட் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. ஹார்ட் ரேட் வார்னிங் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. வெதர் வந்து குடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ரிங்கிங் ரிமைண்டர் கூட நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதே சமயத்தில சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க பர்த்டே, அதுக்கப்புறம் ஹைட், வெயிட் எல்லாமே இங்க வந்து நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோல், உங்களோட ஸ்டெப் கோல்ஸ் வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு Google Fitஓட நமக்கு வந்து சிங்க் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து Google Fit ஆப் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து Google Fitஓட வந்து சிங்க் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வாட்சோட ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேல வந்து நீங்க வந்து கீழ இழுத்தீங்கன்னா, நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ட்ரோல் பேனல்ல வந்து நீங்க பிரைட்னஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழ வந்து நீங்க ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து வருது. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கீழ நீங்க வந்து பார்த்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்வைப் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒரு குவிக் கண்ட்ரோல் பேனல் மாதிரியும் நமக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நீங்க கிரவுன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டெப் கவுண்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்டெப் கவுண்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நமக்கு கண்டிப்பா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் மெஷரிங். ஸோ ஹார்ட் ரேட் மெஷரிங்க்கும் நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நீங்க வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு குவிக் டைல்ஸ் மாதிரி நமக்கு வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு பிபி மெஷரிங்க்கும் ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு SpO2 லெவல், ஸோ பிளட் ஆக்சிஜன் லெவலுக்கும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபோன் காலோட ஆப்ஷன்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க கால்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நமக்கு வெதர் ஆப்ஷனும் இங்க வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம நீங்க வந்து ஏதாச்சும் காம்போனன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய மெனு ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஆப்ல பார்த்த ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து டைல்ஸ்ல பார்த்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நமக்கு டீடைல்டா குடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க வந்து ஒண்ணா வந்து நேவிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரவுன் வந்து நீங்க திருப்ப பார்த்தீங்கன்னா, மெனு வந்து பெருசாகுது. அப்புறம் மெனு வந்து சின்னதா வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து லிஸ்ட்டா கூட வந்து மாத்திக்கலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்கேருந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த வாட்சோட ஓவர்வியூ வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்து ஐடியா வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா வந்து கேளுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.